வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் தைக்கிறேன். இன்றைக்கி இந்த ட்ரெஸ் மாதிரி நான் வாழ்க்கையில் இவ்வளோ அழகாக ஒரு ட்ரெஸ்ஸும் தைச்சது இல்லைங்க. எல்லாமே ரொம்ப அழகாக தான் தைப்பேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்த ட்ரெஸ்ஸுனால் இது தாங்க. இது பழைய சாரின்னு சொல்ல முடியாது. புதுசுலேயே ஒரு தடவை கட்டின மேனிக்கு ஆயில் கொட்டிடுச்சுங்க. அதாவது எங்கள் வீடு பால் காய்ச்சிக்கு என் தங்கச்சி வந்து கட்டிட்டு அதில் கேசரி பொங்கல் அதெல்லாம் எடுத்து வச்சதில் இந்த சேலையும் உள்ளே வச்சதில் நமக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கேசரியில் இருக்க ஆயில் எல்லாமே வந்து சாரியில் அங்கங்கே பட்டுருச்சு. அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே வச்சுருந்தேன். சரி, திடீர்னு ஞாபகம் வரவும் இதை வந்து சூப்பராக ஒரு சுடிதார் தைச்சிடலாம் அப்படின்னு கையில் எடுத்தேங்க. இப்போ இதில் வந்து சுற்றலை வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 15.5 இன்ச்சு. நெக்கோட உயரம் எப்பயும் போல் முன்னாடி 5.5, அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து எப்பயும் போல் ஒரு 7 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா வந்து இது நமக்கு வந்து சின்ன ஒரு அளவு தான் ஆம்கோல், அதனால் வந்து 7 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இங்கிட்ட 1 இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து கொண்டு போய் இந்த சைடில் சேர்த்துருங்க. மேலேருந்து கொண்டு வந்து இந்த சைடில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாரியில் இருக்க பார்டர்ஸ் எல்லாம் 2 பக்கமும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு அழகாக இருந்தது. பட்டு சாரிங்க. இது வந்து 4500 அந்த பட்டு சாரிங்க. காஸ்ட்லியான சாரி. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் 10 இன்ச்சு சுற்றளவு உள்ள உங்களுக்கு வந்து இதே அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எஸ் சைஸுங்க. மொத்தம் உயரம் வந்து 55 வைக்கிறேன். நல்லா கீழே வரைக்கும் 55 வைக்கிறேங்க. 2 சைடும் பார்டரை கட் பண்ணி போட்டேன். இப்போ இங்கே மட்டும் ஓரத்தில் ஆயில் இல்லாத பக்கம் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஆயில் இல்லாத பக்கம் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 8 இன்ச்சு இருக்க அகலம். 2 இன்ச்சு மேலே வைக்கிறேன். 2 இன்ச்சு வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மொத்தமாக மடித்து போட்டு கட் பண்ண முடியாதுங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ஆயில் இருக்குது. அதனால் வந்து நான் அம்பர்லா டாப் மாதிரி நல்ல பெருசாக தைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து இது மடித்து போட்டு நம்ம 4ஆக முக்கோணமாக மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கெலாம் வசதி இல்லை. அதாவது வந்து இது வந்து தைக்க முடியல. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 8 இன்ச்சு அகலம், மேலே வந்து 2 இன்ச்சு வச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கையெல்லாம் வந்து நம்ம கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறப்ப வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த களி மாதிரி வரும் பார்த்திங்களா, நம்ம சைடில் கட் பண்ணுறதுல வந்து ஊசியாக களி மாதிரி வரும். அதை வந்து நான் நடுவில் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அப்போ வந்து கீழே நல்லா அகலம் கிடைக்கும். அதுவும் நமக்கு 8 இன்ச் இருக்குது. உயரம் வந்து 26 இன்ச் இருக்குது. இதை வந்து கீழே கொடுத்து இந்த மாதிரி இடையில வச்சு நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு பக்கத்துக்கு இது 4 பீஸுனால் அது 4 பீஸுங்க. இப்போ இதை ஒன்றா இடையில வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது நேராக இருக்க மெயின் பீஸ் ஒன்று, நடுவில் அந்த களி கொடுக்குறேன், அது ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் பீஸ் இன்னொன்று. பார்த்திங்களா, அந்த இதோட முடிஞ்சு கொடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அமுக தையல் கூட போட்டு விட்ருங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த சாரீ. நான் கூட பயந்தேன், என்னடா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், நல்லா வருமா என்னென்னலாம் பயந்தேன். அது மேலே தைக்கும் போதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே வரலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணினேன். ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வந்து எல்லோரும் அப்படியே அவங்க காலேஜில் பிறந்த நாளுக்கு போட்டு போனப்போ எல்லா பிள்ளைகளும் பார்த்துச்சுங்களாம். அவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக எப்படி தைச்சாங்க உங்கள் அம்மா அப்படின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த நம்ம கஷ்டப்பட்டது வந்து காணாமல் போயிடுது. இப்போ நீங்களுமே நிறையா சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ மெயின் பீஸ் வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது இதில் ஒரு 4 பாட்டு, அதில் ஒரு 4 பாட்டு, கீழே வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பெருசாக வந்துடும். இதில் இருக்க பார்டரை வந்து கீழே ரவுண்டாக நான் வச்சுருப்பேன்.
பார்ட்ரு வந்து ஒரு 2 இன்ச் வரும். உயரம் வந்து மொத்த உயரம் 55 இன்ச்சுங்க. அதாவது ஒரு பிள்ளைகளுக்கும் சோல்லேருந்து கீழே கால் வரைக்கும் ஒரு அளவு இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ மேலே நம்ம 15.5 இன்ச்சு வைக்கிறோன்னா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மீதி கீழே எவ்வளோ இருக்குன்றதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பீஸ் தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலைங்க. அந்த எண்ணெயான பீஸு மட்டும் நிறைய வேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் முந்தியை வந்து இதுக்கு கொடுக்கல. நான் டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஒரே கலராக இருக்கட்டும். முந்தி வந்து ஒரு மாதிரி டல் கலராக இருந்தது. அதனால் முந்தி வந்து நான் மேலே கொடுக்கல. இப்போ அடுத்த பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோஸ் வந்து நான் தனித்தனியாக போட்டிருந்தேன். அதாவது கட்டிங் தனியாக, டிச்சிங் தனியாக, அதுக்கு பெல்ட்டு, நாட்டு எல்லாமே தனித்தனியாக போட்டிருந்தேன். சரி, எல்லாத்தையும் ஒன்றாக்கி போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக தேட தேவையில்லைன்றதுக்காக இது எல்லாத்தையும் ஒன்றாக்கியிருக்கேன். காமுக தையல் போட்டுடலாம். அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஒரு காஸ்ட்லியான சாரீ இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அதாவது வந்து சில இடத்துல வந்து டேமேஜாக இருக்கும். சில நேரம் வந்து நமக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அதை வந்து தைச்சி கொடுங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுன்னா நல்லா அழகாக போட்டுக்குங்க. இப்போ இது வந்து நடுவில் நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டோம். அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு, கீழே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நமக்கு ஆயில் கொட்டினது. இப்போ நான் இது மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இதுலேயும் நம்ம வந்து தைச்சி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு கழுத்து கட் பண்ணிக்கலாங்க. நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது வந்து சிலர் பிள்ளைங்க வந்து லோ நெக்கு போடுவாங்க. லோ நெக்கு போட்டு நாட்டு வச்சு இறுக்கி கட்டிக்குவாங்க. இப்போ வந்து அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடுக்கு பேக் சைடு நான் வந்து நான் முந்தியை தொடவே இல்லைங்க. முந்தி எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து முந்தி வைக்கல. நான் நல்லா தேய்ச்சி விட்றலாம். ஆனால் முந்தி வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்காது. இப்போ நல்லா கையில் அமுத்தி விட்டு நல்லா வந்து தையல் போட்டுக்கோங்க. இது வந்து முன்னாடி நெக்குங்க. 3 இன்ச் அகலம், சேம் 5.5 இன்ச்சு தான். ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் சைடு டிசைன் வர மாதிரி பண்ணியிருப்பேன். அதாவது இது நான் வேறு மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணி வரலை. இங்கேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு விட்டுட்டு நான் மார்க் பண்ணினேன். ஆனால் அது போய் தைக்க முடியல. தனித்தனியாக தைக்கிற மாதிரி தான் வந்துருச்சு. ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே நான் வந்து நெக்குக்கும் தையல் போட்டுட்டேன். இதுக்கு வந்து 2 தையல் போட்டுட்டு வந்து சென்டரில் கட் பண்ணுறேன். அதாவது கத்திரிக்கோள் உள்ளே போய் வர அளவுக்கு மட்டும் தையல் போட்டிருக்கேன் மேலே வரைக்கும். நமக்கு பட்டு சேரீ வந்து சும்மாவாக இருக்கும். கட் பண்ணோன்னே பிதுன்னு பிரிய ஆரம்பிச்சிடுது. அதை கஷ்டப்பட்டு சரி பண்ணி தைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து நம்ம எப்பயும் போல் தைக்க ஆரம்பித்தேன். இப்போ காட்டன் அந்த மாதிரியெல்லாம் வராது. இப்போ பட்டுக்கு வந்து பெரிய பெரிய நூல் தானே போடுவாங்க. அது டக்குன்னு தானே நமக்கு விட்டு கொடுக்கும். இந்த மாதிரி தைக்கவும் கொஞ்சம் விடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், தனித்தனியாக வந்து கட் பண்ணி அதுக்கு ஒரு பார்ட்ரு, இதுக்கு ஒரு பார்ட்ரு வச்சுட்டேன். பார்ட்ரு அடியில் கொடுத்து மேலே திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி மேலே திருப்பி எட்ஜில், அதாவது தனித்தனியாக நான் எடுத்துட்டேன். அதை நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, நேராக கட் பண்ணதை தனித்தனியாக எடுத்துட்டு இதை தனியாக அதை தனியாக நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பார்ட்ரு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிரியாது இல்லையா. அந்த கரையை மட்டும் மடித்து நம்ம தைச்சி விட்டுறலாம்.
இந்த மாதிரி 2 பக்கமும் முடிச்சிட்டேங்க. இப்போ கழுத்து வந்து அடித்து திருப்பிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்துக்கும் நம்ம வந்து இந்த பார்டர் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அதாவது லைனிங் இல்லாமல் நம்ம பார்டரை வச்சு தைச்சு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் வச்சு தைச்சிருக்கேன் நான். அதாவது வந்து சாரீ கிளாத்தில் நம்ம பார்டரை மட்டும் வச்சு தைச்சு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கு வச்சு நான் திருப்பி விட்ருக்கேன். அடியில் ஒரு வேஸ்ட்டு கிளாத் கொடுத்துருக்கேன் நேராக வர மாதிரி. இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து நம்ம தர்மாக்கோல் பால் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பைப்பிங்லாம் கொடுக்கல. இது வந்து ப்ளைனாக இருக்க கிளாத்தாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பட்டு சாரியில் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஒட்டி ஒட்டி கொடுக்கலங்க. கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி கொடுக்குறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. உங்களால் எவ்வளோ டைட்டாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக அது கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக உட்காந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேப் போட்டு தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேலே வரைக்கும் கொடுத்துருங்க. அதை அப்படியே நம்ம மேலே வச்சு இதை வந்து தர்மாக்கோல் பால் தெரியாத அளவுக்கு தைச்சி விட்ருங்க. உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு தைச்சி விடுங்க. பாருங்க, நமக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. தர்மாக்கோல் பால் வச்சாலுமே வந்து மேலே வச்சு தைச்சது சரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் உள்ளே ஃபுல்லாகவே ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆம்கோலுக்கு நான் அதே கலரில் தான் பைப்பிங் கொடுக்குறேன். அது என்னன்னு தெரிலங்க. எனக்கு வந்து அந்த ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து சுடிதாருக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறது எனக்கு திருப்தியாக தெரியுது. அது வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து நான் கடைசியாக கட் பண்ணுறது வந்து இதுக்கு அடுத்து வரதில் வந்து சொல்லியிருப்பேன். கை எப்படி கட் பண்ணி நம்ம கீழே ஃப்ரில் வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிடலாம். அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. வந்து லைனிங்கை கீழே மடித்து தைச்சிடலாம். இப்போ நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நான் ஒரு நாட்டு வச்சுருக்கேன், அதுவும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். இப்போ நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதுக்கு அடுத்து வரதில் பெல்ட்டு நாட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்க. இப்போ பார்ட்ரு வச்சிடலாம். பார்ட்ரு வந்து நல்ல பக்கம் வச்சு தைக்கிறேன் நான். அதாவது வந்து மேலேயும் சரி அடியில் பார்டரும் சரி நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்டு மேலே வந்து தெரியாமல் நம்ம அந்த கோல்டன் கலரில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது அந்த பார்டர் கலரில் அப்படியே அந்த பிசுறு தெரியாமல் கிராஸ் பீஸ் தான் இது. நல்லா மடக்கி நீட்டாக அப்படியே அதே கலர், அதாவது கோல்டன் கலர் நூல் மாற்றிட்டு தைச்சிட்டு வரேன். இப்போ இது மடித்து தைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பார்டர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து தனியாக தைச்ச மாதிரி தெரியாது. ஏன்னா உள்ளேயும் பிசுறு தெரியாது நமக்கு. நல்லா மடித்து உள்ளே திருப்பி நல்லா தைச்சி விட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டுங்க. இப்போ மறுபடியும் அதை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாட்டு தைச்சிடலாங்க பேக் சைடுக்கு. எப்பயும் போல் தான் தைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி. இது ஒரு 3 பீஸ் வைக்கிறேன். இதுக்கு தான் நான் முந்தி யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா முந்தி வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணலை, இந்த நாட்டு செய்கிறதுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது வந்து என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு தைச்ச ட்ரெஸ்ஸுங்க. மேலே ஒன்று கொடுத்துடலாம். இப்போ இது பேக் சைடு நாட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தைச்சி விட்றலாம். இப்போ கை உயரம் வந்து 13 இன்ச்சு, சைடில் வந்து 9.5 இன்ச் வச்சுருக்கேன். முன்னாடி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்டர் வச்சிடலாம். கைக்கு பார்டர் வச்சு மேலே திருப்பி விட்றேன். ஏன்னா மொத்தத்துக்கு நான் 2 சைடு ஃபுல் பார்டர் கட் பண்ணிட்டேங்க. இப்போ மேலே மடித்து தைச்சிடலாம் கைக்கு. இப்போ 2 இன்ச்சுக்கு நான் நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம் நம்ம கைக்கு. சைடில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம நெருக்கமாக வச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வச்சாச்சு. இது அப்படியே வந்து நம்ம கைக்கு வச்சு சென்டர் அடையாளப்படுத்தி தைச்சிக்கலாம். அடியில் கொடுத்து மேலே வச்சு அப்படியே நான் தைச்சி விட்றேன். ஒரே அளவாக தைங்க. ஒரே அளவாக வச்சு அமுக தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 கைக்கு முடிச்சாச்சு. உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி விட்டு நம்ம அமுக தையல் போட்டுக்கலாம். நீட்டாக 2 கைக்கு முடிச்சிட்டோம். இப்போ இது சென்டரில் ஒரு நாட்டு வைக்கலாம். சேம் அதே தான், ஆனால் இது வந்து நான் குட்டையாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடி வந்து அந்த பார்டர் வச்சுருக்கோம்ல, அந்த பார்டருக்கு நேராக அந்த நாட்டு வரும். இதை நல்லா திருப்பி விட்டுடலாம். ஒரு பக்கத்துக்கு 3 வைக்கிறேங்க. உங்களுக்கு நிறைய வேணுனாலும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான்.
இப்போ இது முன்னாடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்றுக்கும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து தைச்சி விட்டு எவ்வளோ வேணாலும் தைக்கலாங்க. லாஸ்ட் வரைக்கும் கூட தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது முன்னாடிக்கும் ரெடி ஆயிடுச்சு. சென்டர் அடையாளப்படுத்தி தைக்க ஆரம்பிச்சிடலாம். லைனிங் கிளாத் வச்சு தைச்சிட்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த இதுக்கு நேராக, அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டுலாம். வச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு, முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. பெல்ட்டுக்கு வந்து நான் மொத்த சுற்றல் வந்து 28 இன்ச்சுங்க. ரெட்டையாக பார்டர் கொடுத்து 2 ஓரத்துலேயும் தையல் போடுறேன். உங்களுடைய இடுப்பு சுற்றல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது 22 இன்ச்சு. அந்த கரையும் ஒரு 2 கரையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தைங்க. நான் முதல் ட்ரை பண்ணனால வந்து கேன்வாஸ் இல்லாமல் தைச்சனால மடங்கிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து தைச்சது வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தைக்கிறது வந்து இதே அளவுக்கு கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு மடங்காது. இது ஃபுல்லாகவே பரட்டி எடுத்துடலாம். அந்த பெல்ட்டு தைக்கிற எப்படி கேன்வாஸ் வச்சு எப்படி பெல்ட்டு தைக்கணுன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் பரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அந்த எட்ஜிலேயே நான் தையல் போடுறேன். அதை நல்லா உள்ளே மடித்து விட்டு தையல் போடுங்க. இதுக்கு சும்மா நான் கொக்கி தான் வச்சுருக்கேன். நார்மல் கொக்கி, ஜாக்கெட் கொக்கி தான் வச்சேன். நான் அடுத்து பெல்ட்டு ரெடி பண்ணப்போ வந்து இது வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வைக்கிற கொக்கி ஒன்று வச்சேன். இதுக்கு கயிறும் கட்டலாங்க, நம்மளோட விருப்பம்தான். அந்த கயிறு வச்சு அதில் 2 இது வந்து நம்ம அந்த நாட்டுக்கு தைக்கிற மாதிரி தைச்சி நல்லா கட்டி விட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொக்கி வச்சிடலாம். இதுக்கு இப்படி வச்சு கொக்கி 2 வச்சு விட்ருங்க. 2 இடத்துல கயிறு வச்சு 2 கொக்கி வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிஞ்சுது. இப்போ அடுத்து போட்டு பார்த்துடலாம். இது வந்து நல்லா நான் கொக்கியை வந்து தைச்சி விட்றலாம். நான் 4 இடத்துல கயிறு வச்சுருக்கேன். லூஸாகவும் போட்டுக்கலாம், டைட்டாகவும் போட்டுக்கலான்ற மாதிரி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிட்றேன். ரொம்பவே ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சைடில் நாட்டு, பெல்ட்டு, சால் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.